கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி வரைகிறது, என்னென்ன டைம் ஃப்ரேம்ல எப்படி எப்படி அது பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்தோம். அதோட பேசிக்ஸ் பார்த்துட்டு we also saw one particular type of pattern called engulfing, bullish and bearish engulfing அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். நவ் லெட்ஸ் கெட் இன் டு நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கேண்டில். ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒத்த கேண்டில் ஒன்று இருக்குது. அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னு நமக்கு அந்த ஸ்டாக்கை பத்தி அந்த மார்க்கெட்டை பத்தி அது நிறைய விஷயங்கள் சொல்லும். த மோஸ்ட் சிம்பிள் திங் இன் கேண்டில் ஸ்டிக்ஸ் இஸ் திஸ் கேண்டில் அண்ட் இட் வில் டீச் அஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அந்த பர்டிகுலர் கேண்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி லெட் மீ டெல் யூ சர்டன் காமன் திங்ஸ் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்ல, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நமக்கு இந்த ரெண்டு பேர் கண்டிப்பா தேவைப்படுவாங்க வர்த்தகத்துக்கு, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். இது ரெண்டுல யாரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் செல்லர்ஸ் இல்லைன்னா பையர்ஸ் இருக்க முடியாது. நீங்க கடைக்கு போய் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வாங்க போறீங்கன்னா அந்த கடையிலயோ இல்ல வேற ஏதாவது கடையிலயோ அந்த பொருள் இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். somebody should be selling it so that someone else can buy it. செல்லரே இல்லாம பையர் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஒரு படத்துல வில்லன் இல்லாம ஹீரோ இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி எந்த ஒரு வர்த்தகத்திலையும் செல்லர் இல்லாம பையர் இருக்க முடியாது. இட்ஸ் வெரி பேசிக் திங் தான். நம்ம கேண்டில் ஸ்டிக்லயுமே என்ன பாக்குறோம், ஒரு ஸ்டாக் ஓபன் ஆகுது, ஹைக்கு போகுது, லோக்கு போகுது, அப்புறம் க்ளோஸ் ஆகுது, ஓபன் ஹை லோ க்ளோஸ் வரைஞ்சிடுறோம். பட் இந்த ஓபன் ஹை லோ க்ளோஸ்ல பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். ஒன் சைடு இஸ் செல்லர். அவங்களுக்கு முக்கியம் என்னன்னா இந்த ஒரு ஸ்டாக்கையோ இல்ல அந்த பர்டிகுலர் கமாடிட்டியோ வித்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வித்துக்கிட்டே இருக்கும் போது அது பிரைஸ் மேல போகாது. வேறஸ் பையர்ஸ் ஆன் த அதர் சைடு என்ன பண்ணுவாங்க, தே வில் ட்ரை டு கீப் பையிங் இட். செல்லர்ஸ் வர 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 டிமாண்ட் அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க. டிமாண்ட் அதிகமாயிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்க செல்லர்ஸ் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொருள் விற்க முடியாம இருக்கும். அந்த அளவுக்கு பையர்ஸ் பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தென் அதோட பிரைஸ் மேல ஏறிடும். ஸோ ஒன் சைட் செல்லர்ஸ் வந்து சப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு சைட் பையர்ஸ் பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுல யார் ஃபர்ஸ்ட் டயர்ட் ஆகுறாங்களோ அவங்க தோத்துருவாங்க. ஸோ பையர்ஸ் கிட்ட பணம் இல்லாம போச்சு, இதுக்கு மேலேயும் பை பண்ண முடியாது அப்படின்னு வரும்போது ஸ்டாக் பிரைஸ் கீழே வரும். செல்லர்ஸ் கிட்ட இதுக்கு மேலேயும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்லப்பா அப்படின்னு வரும்போது ஸ்டாக் பிரைஸ் மேல போகும். இதுதான் நம்ம ஒரு கேண்டிலா பிரிச்சு பாக்குறோம். ஸோ ஒரு பையருக்கும் செல்லருக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தை, ஒரு கேமை தான் நம்ம கேண்டில் ஸ்டிக்கா வரைகிறோம். கீழே வரைஞ்சிருக்கிறது இட்ஸ் அ கேண்டில், ஜஸ்ட் அதை ஹொரிசான்டலா போட்டிருக்கேன். இதையே தான் நம்ம வெர்டிகலா கிராஃப்ல போட்டு ஸ்டடி பண்றோம். ஸோ த கேம் இஸ் பிட்வீன் டூ குரூப்ஸ். ஒன் இஸ் ட்ரைங் டு பை த ஸ்டாக் அண்ட் டேக் இட் அப்வர்ட்ஸ், த அதர் இஸ் ட்ரைங் டு செல் த ஸ்டாக் அண்ட் டேக் இட் டவுன்வர்ட்ஸ். இதுல ஏன் ஃபியர் கிரீட் அப்படின்னு போட்டிருக்கேங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஃபார் நவ் லெட்ஸ் கோ இன் டு த இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கேண்டில் விச் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். ஸோ த டைப் ஆஃப் கேண்டில் விச் வி ஆர் கோயிங் டு சே இஸ் டோஜி. டோஜிங்கிறது ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி தான் இருக்கும். கேண்டில் பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு விக்கு, கீழே இருக்கிற விக்கு, பாடி வந்து இவ்வளவு சின்னதா இருக்கும். இதே வந்து ஒரு சில சமயம் பாடி இங்க மேல இருக்கும், கீழே இருக்க விக் பெருசாவும் மேல இருக்க விக் சின்னதாவும் இருக்கும். இங்க பாக்குறீங்க பாடி வந்து மேல ஃபார்ம் ஆயிருக்குது, கீழே ஃபுல்லா விக் இருக்கு, மேல விக்கே கிடையாது. அதோட இன்வெர்டடா இருக்கிறது தான் இன்னொரு ஒரு டோஜி. இந்த 4 கைண்ட் ஆஃப் டோஜியும் வேற வேற விஷயத்த சொல்ல வருது. லெட்ஸ் see it with live examples. ஸோ இங்க நான் ரிலையன்ஸ் ஸ்டாக் டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் மார்க்ட் ஃபியூ பிளேசஸ் வேர் டோஜிஸ் ஹேவ் ஃபார்ம்ட். ஸோ மற்ற கேண்டில்ஸ்க்கும் இங்க நான் மார்க் பண்ணிருக்க கேண்டில்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடி சைஸே இருக்காது. உங்களுக்கு 6 கேண்டில்ஸ்லயுமே உங்களுக்கு பாடி சைஸ் இருக்காது. அப்படியே இருந்தாலும் இந்த கேண்டில் மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கும். இதை பார்த்தோன்னே நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, திஸ் பர்டிகுலர் டே 14th February 2022 அன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எங்கேயுமே போல, ஃபுல் டே ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனா எண்ட் ஆஃப் த டே அதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால தான் பாத்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸ் இஸ் 2340, க்ளோஸ் பிரைஸ் இஸ் 2338. ஸோ எங்க ஓப்பன் ஆச்சோ அங்கேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆன் திஸ் டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரைஸ் இஸ் ஒன்லி 2 rupees. வேறஸ் இந்த இன்னைக்கு அதாவது 25th Feb அன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி 3 rupees. அந்த மாதிரி இந்த எந்த கேண்டில் பார்த்தாலும் ஓப்பன் க்ளோஸ்க்கு டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன் இன் த பேக்ரவுண்ட். அந்த கேம் பார்த்தோம் இல்லையா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் நடுக்க கேம் பார்த்தோம். அவங்கள யாரு ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த அன்னைக்கு? இந்த பக்கம் பையர்ஸ் வச்சுப்போம், இந்த பக்கம் செல்லர்ஸ் வச்சுப்போம். மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் த டேல இவங்க ஜெயிச்சிட்டு இருந்தாங்க, செகண்ட் ஆஃப் டேல இவங்க ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டேல எந்த கன்க்ளூஷனும் இல்ல. ஆல் ஆஃப் தெம் ஆர் இன் த சேம் பிளேஸ் அண்ட் த பிரைஸ் அதே இடத்துல இருக்குது. ஸோ எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இப்ப நடக்கவே இல்லை அப்படிங்கறத தான் இந்த கேண்டில் காமிக்குது. இப்போ இந்த கேண்டில்ல ஹை அண்ட் லோ பிரைஸ் பார்ப்போம். ஹை பிரைஸ் இஸ் 2354. அதாவது ஓப்பன் ஆனதுல இருந்து 2340ல இருந்து 2354 போயிருக்கு. அதாவது ஒரு 14 ரூபாய் மேல போயிருக்கு. லோ பிரைஸ் பாத்தீங்கன்னா 2313.
17 ருபீஸ் கீழே வந்திருக்குது. ஸோ மேல போனது ஒரு 15 ரூபா, கீழே போனது ஒரு 15 ரூபா. ஒன்ஸ் அகெயின் யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கா? பையர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்களா? செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப ஈக்குவலாவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே மேலேயும் போயிட்டு கீழேயும் போயிட்டு ஒரே இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ டே ஆஃப் நோ கன்க்ளூஷன். யாருமே ஜெயிக்கல அப்படிங்கிறத சொல்லலாம். வேற இந்த கேண்டில் வந்தீங்கன்னா இதுவும் டோஜி தான், பட் வி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஓப்பன் க்ளோஸ்க்கும் டிஃபரன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 ரூபீஸ் தான் அப்படின்ட்டு. ஹை பிரைஸ் வந்து 2307, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 27 ரூபா மேல போயிருக்கு ஃப்ரம் ஓப்பன் பிரைஸ். வேற லோ பாத்தீங்கன்னா 2276, ஒரு 4 ரூபா தான் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து கீழே போயிட்டு வந்திருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே எங்க க்ளோஸ் ஆயிருக்கு? 2283, டுவர்ட்ஸ் த லோவர் எண்ட் ஆஃப் த டேல க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இடம். டே முடியும் போது செல்லர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா 2307 ரூபா வரலையும் போனது, 30 ரூபா மேல ட்ரை பண்ணது, கடைசியில கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா இவங்க இனிஷியலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் லேட்டர் ஆன் டயர்ட் ஆயிட்டாங்க. அண்ட் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகி ஸ்டாக்கை கீழே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க வருவோம். கேண்டில் ரெட்டா தான் இருக்குது. ஆனா இந்த கேண்டிலுக்கு அப்படியே ரிவர்ஸ். ஸோ வாட் வி கேன் சே இஸ் இன் பிட்வீன் செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே பையர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து ஸ்டாக்கை மேல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஏன்னா லோ பிரைஸ் வந்து 2360, பட் க்ளோஸ் ஆனது அங்கேருந்து ஒரு 32 ரூபா மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வி கேன் டெஃபினெட்லி சே தட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அபவுட் பையர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கேண்டில்ல ஒன்ஸ் அகெயின் யூ கேன் சி, பார்த்தோன்னே தெரியுது ஈக்விடிஸ்டன்ட், யாருமே ஜெயிக்கல அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ இன்டர்பிரட் அ டோஜி கேண்டில். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன் இதை மட்டும் சிங்கிள் கேண்டிலா பார்க்குறோம்? லெட்ஸ் சி திஸ் டோஜி. ஸ்டாக் வந்து இங்கேருந்து மேலே போயிட்டே இருக்குது. இங்கே 8 மார்ச் அன்னைக்கு 2166 ருபீஸ் இருந்தது. கண்டினியூஸா ஆல்மோஸ்ட் மேலே போயிட்டு இங்கே 30th மார்ச் அன்னைக்கு இட்ஸ் ட்ரேடிங் சம்வேர் அரௌண்ட் 2672 ருபீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 500 ருபீஸ் ஸ்டாக் வந்து மேலே வந்துருச்சு. வந்துட்டு நம்ம ஆப்வியஸ்லி என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்போம், இதுக்கு மேல போகுதா இல்ல திருப்பி கீழே வந்துருமா அப்படிங்கிற டவுட் தான் இருக்கும். ஸோ மோஸ்டா இந்த மாதிரி மேல போனதுக்கு அப்புறம் கீழே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்போது நம்ம எந்த அன்னைக்கு அந்த முடிவை எடுக்க முடியும், இதுக்கப்புறம் கீழே போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு we have two options. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் தட் பேரிஷ் எங்கல்ஃபிங் வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாக் மேல போயிட்டு அங்கிருந்து கீழே வரலாம் அப்படின்ட்டு. பேரிஷ் எங்கல்ஃபிங்கே நடக்காத இருந்துச்சுன்னாக்க we can use டோஜி கேண்டில்ஸ். இந்த இடத்துல இதுவரையிலும் உங்களுக்கு தெரியுது பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்து ஒரு 500 பாயிண்ட் மேல கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு. பட் இங்க நமக்கு ஒரு வார்னிங் கிடைக்குது. எஸ், செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சான்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே மாதிரிதான் இங்கேயும் ஸ்டாக் நல்லா மேல போயிருக்கு ஒரு 3 நாள் 4 நாள், அதுக்கப்புறம் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. தேர் கேன் பி அ செல்லிங் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது.